நம்ம மாவட்ட ஆட்சியர் பேசுகிறப்ப சொன்னார், ஒரு ஆசிரியர் அவர் கையெழுத்தை மாற்றினார். கையெழுத்தை மட்டும் மாற்றுபவர் ஆசிரியர் அல்ல, ஒருவரின் தலையெழுத்தையே மாற்றுபவர் தான் ஆசிரியர். ஏன் சொல்கிறேன்னா, கல்வி என்பது வெறும் பாட புத்தகங்களை கற்பது மட்டுமல்ல, ஒரு மனிதனாய் பிறக்கும் ஒரு குழந்தையை மனிதத்தன்மையுடைய ஒரு மனிதனாக மாற்றுவது தான் கல்வி. அப்படிப்பட்ட பெரும் பொறுப்பை பெற்றிருக்கும் ஆசிரியர்களுக்கான இந்த பாராட்டு விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் சகோதரர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களே, மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் சகோதரி விஜயலட்சுமி சின்னசாமி அவர்களே, இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சியர் அன்பு சகோதரர் மதுபாலன் அவர்களே, நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திலீப் அவர்களே, சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சந்திரசேகர் அவர்களே, மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் அவர்களே, மற்றும் இந்த பாவை கல்வி நிறுவனத்தின் தாளாளர் திரு நடராஜன் அவர்களே, மற்றும் இந்த விழாவின் நாயகர்களான என் அன்பான ஆசிரியர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பள்ளி நாட்கள், அவங்களோட ஆசிரியர்களால் எப்படி அவங்கள வழி நடத்தி இந்த உயரிய ஒரு பொறுப்பில் அமர்வதற்கு அவர்கள் ஆசிரியர்கள்லாம் காரணமாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் சரி, நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களும் சரி, எல்லாருமே இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோன்னா அதுக்கு காரணம் ஆசிரியர்கள் தான். நான் குறிப்பாக என்னை செதுக்கிய, இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய கேரக்டரை இந்த அளவுக்கு நான் இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ப்ரேயர் இருக்குது. நான் சாமி கும்பிட்டாலும் டெய்லி நான் சாமி கும்பிடுவேன். என்னோடய ப்ரேயர் எப்படி ஆரம்பிக்கணும்னா, என்னுடைய ஐடென்டிட்டி, அதாவது என்னுடைய தனித்தன்மையை நான் எப்பொழுதும் இழக்கக்கூடாது அப்படின்னு தான் சாமிக்கிட்ட நான் வேண்டுவேன். ஏன்னா ஸ்கூல் முடித்து நான் +2 மாநிலத்தில் 2ஆம் இடம் பெற்று சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஜாயின் பண்ண போகிறப்ப அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன இது இருக்கும். ஏன்னா சரி, இவ்வளோ நாள் ஸ்கூலில் டெய்லி போயிட்டு வந்த பையன் இப்போ சென்னைக்கு காலேஜுக்கு போகிறான், ஹாஸ்டலில் இருப்பாங்க, பெற்றோரின் மேற்பார்வை இருக்காது, அங்கே போய் காலேஜ் போய் கெட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம கேள்விப்படுவோம்ல. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நான் சின்ன வயசுலேருந்தே என்னுடைய வேண்டுதல் அப்படி தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அதுதான் என்னைய இந்த அளவுக்கு ஒரு வழி நடத்திட்டு இருக்குன்னா அந்த ஒரு இதுதான். நான் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவும் சொல்லுவேன். என்னென்னா, நான் முன்ன எப்படி இருந்தனோ அப்படி தான் இப்போ இருக்கேன், இப்போ எப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான் எப்போவும் இருப்பேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த தன்னம்பிக்கை ஏன் வந்ததுன்னா ஒரு ஆசிரியர் காரணம். அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய பள்ளியோட வாலிபால் கோச், அவரும் ஒரு ஆசிரியர் தான். அவர் பெயர் செல்வம். அவர் சொல்லுவார், ஒவ்வொரு வெற்றிக்கும் 4 முக்கிய காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி 4 காரணம்னு சொல்லுவார். அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறது அவர் டிசிப்ளின் தான் சொல்லுவார். நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான், நீங்கள் டிசிப்ளினாக இருந்தால் தான், நீங்கள் என்ன தான் படித்தாலும் சரி, என்ன தான் விளையாடினாலும் சரி, நீங்கள் அந்த டிசிப்ளினுங்கிற அந்த ஆதாரம், அந்த அடித்தளம் இல்லைன்னா, எப்படி ஒரு பெரிய பில்டிங் ஃபவுண்டேஷன் இல்லைன்னா இடிஞ்சு விழுந்துருமோ, அது மாதிரி அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற அடித்தளம் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனை படைத்தாலும் உங்கள் சாதனையெல்லாம் அந்த கட்டடம் எப்படி இடிந்து விழுமோ அந்த மாதிரி இடிஞ்சு விழுந்துருங்கிற ஒரு மெசேஜை மனசில் ஆணித்தரமாக என்னை விதைச்சது ஒரு ஆசிரியர். அந்த தன்னம்பிக்கை தான் எனக்கு இந்த நிலையிலும் என் தன்னிலை தவறாமல், தன்னிலை மறக்காமல்
நான் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் பல பேரோட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்களாம் அரசு பணியில் இருக்கிற ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கே போனாலும் இந்த மீட்டிங்கில் நான் சொல்லுவேன், நம்ம ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், ஏன் எவ்வளோ தூரம் உழைக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு வந்திருக்கோம், நம்ம குடும்பத்தை பார்க்குறோம், நம்ம வாழ்கிறது, நம்ம கஷ்டப்படுறது நம்ம பிள்ளைகளுக்காக பண்ணுறோம். இருந்தாலும் ஒரு பெரிய மன நிம்மதியும் பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு எது கொடுக்குன்னா, நம்ம எதிர்பார்க்காம ஒரு உதவி செய்கிறோம்ல, எதிர்பார்க்காம ஒரு உதவி செய்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய மன நிம்மதியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கொடுக்கும். நமக்கு எதையும் எதிர்பார்த்து நம்ம செய்கிற உதவி அது ஒரு டிரான்சாக்ஷன் தான், ஒரு பிஸ்னஸ் தான் அது. ஆனால் எதிர்பார்க்காம செய்கிற உதவி இருக்குல்ல, நம்ம எப்படியும் பெரிய நெகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்கிற ஒரு பெரிய வாய்ப்பு அரசு பணிக்கு மட்டும்தான் இருக்குது. குறிப்பாக அரசு பள்ளி ஆசிரியர்கள், உங்களுக்கு அந்த பெரிய வாய்ப்பு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், சகோதரர் பேசும்போது சொன்னார், ஆசிரியர்கள்லாம் உண்மையாக ஒருத்தர் வெற்றி பெற்றால் உண்மையாக சந்தோஷப்படக்கூடிய 2 பேர். ஃபஸ்ட்டு பெற்றோர்கள், இன்னொன்று ஆசிரியர்கள் தான். அது 100க்கு 100 உண்மை. அந்த மாதிரி அந்த ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள்லாம் அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியர் இருக்கிறதுக்கு பெருமைப்படணும், உண்மையிலுமே கர்வப்படணும். அந்த கர்வமும் அந்த தற்பெருமையும் இருக்கணும். கண்டிப்பாக நான்லாம் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற பெருமை இருந்தால் தான் நம்மளுடைய வேலையை இன்னும் செவனே செய்ய முடியும். என்னடா இந்த வேலை அப்படின்னு சலிச்சுக்கிட்டுலாம் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த பெரும் வாய்ப்பை நம்மளாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி 100க்கு 100 விழுக்காடு உங்களுடைய பள்ளியில் மாணவர்களோட தேர்ச்சி பெற வச்சுருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மனமார்ந்த பாராட்டுகள். இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு இதுக்கு முன்னாடி நடத்தினாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை நடத்தி காட்டிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். இப்போ எனக்கு முன்னாடி பேசின அமைச்சர் சொன்னாங்க, ஏன் இப்போல்லாம் ஆசிரியர்கள்லாம் நீங்கள் அடிக்கிறதே இல்லை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது கண்டிப்பும் தண்டிப்பும் முன்னாடி இருந்துச்சு, இப்போல்லாம் அன்பும் அரவணைப்பும் மட்டும்தான் இருக்குது. இந்த அன்பும் அரவணைப்பும் தான் உண்மையிலேயே தண்டிப்பை விட ஒரு சிறந்த ஒரு ஏதுகோலாக இருக்கும் என்பதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் அக்கா சொன்ன மாதிரி நாமக்கல்னாவே முட்டை தான் ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னாங்க. அது கோழி பண்ணைக்கு மட்டும்தான். கல்வின்னு வந்துட்டா நம்ம 100க்கு 100. கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த ஒரு 5-10 வருடங்களில் குறிப்பாக பள்ளி மாணவர்களிடையே ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் பழக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கல்விங்க என்பது நம்ம பாடத்தை மட்டும் நடத்தி முடிச்சுட்டு நம்ம சிலபஸை முடிச்சிட்டோம், அதோட நம்ம கடமை கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியவும் கூடாது. ஏன்னா உண்மையான கல்வி என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே என்னுடைய ஆசிரியர் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, அந்த ஒழுக்கத்தை கற்றுத்தரணும், சிந்திக்கும் திறனை கற்றுத்தரணும், பெரியவர்களை மதிக்க கற்றுத்தரணும், நம்ம பெண்களை சக பாலினத்தவரை மதிக்க கற்றுத்தரணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குதுன்னா அது சின்ன வயசுலேயே இருந்தே நம்ம அடுத்த பாலினத்தவரையும் மதிக்க கற்றுக் கொடுத்தல், இந்த மாதிரி பல திறனையும் நம்ம சேர்த்தே கற்றுக் கொடுக்கணும். நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக மாணவர்கள் இந்த தவறான பாதைக்கெல்லாம் கண்டிப்பாக செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கல்வியும் மருத்துவம் ஒவ்வொரு மக்களுக்கான அடிப்படை தேவை, அதில் அதிக கவனம் செலுத்தணும் என்பதில் ரொம்ப முழு அக்கறையோடு செயல்பட்டுருக்காரு. பள்ளி கல்வித்துறைக்கு குறிப்பாக ஏகப்பட்ட நலத்திட்டங்கள், ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சுருக்காரு. முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்த திட்டங்கள் எது சிறப்பான திட்டங்கள் இருக்கோ அனைத்தையும்
எங்கே இந்த விதத்தில் அதை சீர்படுத்த முடியுமோ அதை செஞ்சு இன்னும் பல திட்டங்களையும் செய்யக்கூடிய ஒரு முனைப்போடு இருக்கார். இந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, நேர்மையான, வெளிப்படையான, லஞ்சம் ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆட்சியில் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ் மூலயமா யாரும் உங்களை ஹராஸ் பண்ணவோ உங்களை தொந்தரவு செய்யவோ மாட்டார்கள் என்பதை நான் தமிழக அரசின் சார்பாக, முதலமைச்சர் அவர்கள் சார்பாக, டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி மாறுதல் இருந்தாலும் அது நேர்மையான முறையில் தான், வெளிப்படையான முறையில் தான் நடக்கும் என்பதை இதன் விழாவின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு என்னோட உரையை முடிச்சிடுறேன். வரும் மாணவர்களுக்கு நீங்கள் பாடப்புத்தகத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காதீங்க, புத்தகங்களையும் படிக்க கற்றுக் கொடுங்க. ஏன்னா புத்தகங்கள் தான், ஒரு புத்தகம் என்பது சின்ன ஒரு பேப்பரோட கலெக்ஷன்ஸ் கிடையாது. அந்த புத்தகத்தின் ஆசிரியரோட அனுபவங்களின் தொகுப்பு அது சாராம்சம். ஒரு புத்தகத்தை படிச்சிங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவத்திலெல்லாம் நம்ம ஒரு நாள் 2 நாளில் கிடைச்சிரும். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் ரீடிங் ஹேபிட்ஸ், இந்த படிக்கும் அந்த பழக்கம் குறைஞ்சிட்டு வருது. இப்போலாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுலேயே நிறைய பேரோட ஃப்ரீ டைம்லாம் போகுது. அதை போக்க வேண்டிய, இதை சரி செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், செய்தித்தாள்களையும் படிக்க வேண்டும் ஒரு மாணவர்கள். அந்த பழக்கம், அந்த வாசிக்கும் திறனையும் அந்த வாசிக்கும் பழக்கத்தையும் நீங்கள் தயவு செய்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அதை கொண்டு வாங்க. நீங்கள் ஊக்குவீங்க. உங்கள் பள்ளியில் தலைமை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகுப்புக்கு நீங்கள் தலைமை ஆசிரியராக இருப்பீங்க. கிளாஸ் டீச்சர்னு சொல்ல போகிற ஒரு ஆசிரியராக இருப்பீங்க. நீங்கள் அதை முன்னெடுங்க. உங்கள் வகுப்பில் ஒரு 10 நிமிஷம் அன்றைய செய்தித்தாளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க, படிக்க வைங்க. செய்தித்தாளை எப்படி படிக்கணுங்கிறதே ஒரு கலை தான். ஏன்னா நான் எப்படி செய்தித்தாளை படிக்கணும் என்பதை நான் சிவில் சர்வீஸ் படிக்கிறப்ப தான் நானே கற்றுக்கிட்டேன். அரசியல் செய்திலாம் இல்லாமல் நிறைய செய்திகள் வரும். அந்த எந்த செய்தியை படிக்கணும், எந்த செய்தியை படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஏன்னா அடிப்படையில் ஒரு பள்ளியின், ஒரு கல்லூரியின் நோக்கம் என்னென்னா, ஒரு சின்ன குழந்தையாக போகிற ஒரு மாணவன் முடிச்சுட்டு வர்றப்ப ஒரு சமூக பொறுப்புள்ள, ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசனாக மாறி வெளியே வரணும். ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக மாறி வெளியில் வரணும். அதற்கான அனைத்தையும் பாடப்புத்தகங்கள் மற்றும் அனைத்து திறனையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. உண்மையிலுமே கடவுள் உங்களுக்கு பெரிய இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய கர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் உங்கள் பணியை செய்யுங்கள். நிச்சயமாக நம்ம எதிர்காலம் இந்தியா இளைஞர் கையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த இளைஞர்களின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நாம் எல்லாம் நினச்சா கண்டிப்பாக இந்தியாவை ஒரு பெரிய வல்லரசு நாடாக மாற்ற முடியும். மீண்டும் ஒரு முறை இந்த வெற்றியை 100க்கு 100 உங்கள் பள்ளியில் அந்த தேர்ச்சி என்பதை நிகழ்த்தி காட்டிய உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.